திரும்பி போன நேரம் திரும்பி வராது. அதற்காக வாழ்க்கையை மதிப்புகளுடன் தைரியமாக சுதந்திரமாக வாழ்க்கை வாழணும். பிஃபோர் இட் இஸ் டூ லேட். நாம எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக இருக்கும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்ற பார்த்துக்கணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், ஒரு மதிப்பு, ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது கிடைக்கும். மை டியர், கடந்த நேரம் போய்விட்டது, அதை பத்தி யோசிக்காமல் திரும்பி எப்போத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் இப்போத்திலிருந்து இந்த நேரத்திலிருந்து நாம நமக்கு என்ன தேவையோ அதற்காக இல்லாமல் இந்த உலகத்திற்காக, இந்த உலக நன்மைக்காக, அனைத்து உயிரினங்களுடைய நன்மைக்காக யோசிக்கணும். அதற்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். நம்ம பற்றி நாம யோசிக்காமல் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இருந்தா போதும். சாப்பிட்றதுக்கு உணவு, நமக்காக துணி, இருக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடு, இந்த அளவுக்கு ஒரு சின்ன ரிக்குவயர்மெண்ட்டுடன் நாம இருந்தால் நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய தியான சக்தியை அனைத்தும் இந்த உலகத்திற்கு கொடுக்கும்போது அட்லீஸ்ட் இந்த உலகத்திற்கு ஒரு துளி ஆகட்டும், ஒரு கடுகளுக்கு ஆகட்டும் நம்ம மூலமா நல்லது நடந்தால் அது போதுமே. அந்த விதமாக தான் மதர் தெரேசா ஆகட்டும், காந்தி அடிகளாகட்டும், ரவீந்திரநாத் டாகோர் ஆகட்டும், கௌதம புத்தர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், இவங்க எல்லாமே செய்தார். அதே போல் நாமும் அவங்களுடைய வழிகாட்டியில் நம்முடைய வாழ்க்கையை எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்.